பொறுப்பு இல்லை. நான் சின்ன வயசுலேயே இருந்து அப்பம்மாட வளர்ந்தனான். அவ எனக்கு சோயா மீன் கறி செய்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்பம்மாட படங்கள் எல்லாம் பார்த்தது, அப்பம்மா ஒரு நாளும் பூ ஆய்ந்து சாமிக்கு படைக்கிறது எல்லாம் நல்ல ஞாபகம். இது மாதிரி நிறைய சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் இப்பொழுது நான் சபாநாதர் அங்களை அழைக்கின்றேன். அவர் சில வார்த்தை அப்பம்மா பற்றி கூற போகிறார். திருச்சிட்டம்பலம் அமரர் சித்தாந்த ரத்னம் திருமதி விக்னேஸ்வரி திருநாவுக்கரசு அம்மா அவர்களின் ஆத்மசாந்தி பிரார்த்தனைக்கு வருகின்றிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அம்மா அவர்களுடன் சைவ சித்தாந்த வகுப்புகளிலும் மற்றும் சைவ சமய நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு அவரை பற்றி அறிந்த சிலவற்றை இங்கு பகிர்ந்து கொள்ளுமாறு அவரது மகள் வாசிகை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு சில வார்த்தைகளை கூற உள்ளேன். அம்மா அவர்களோடு ஆரம்பத்தில் உலக சைவ பேரவை ஆஸ்திரேலியா நடாத்திய மாதாந்த திருமண முற்றோதல் நிகழ்வுகளின் போது திருமுறையை பாராயணம் செய்பவர்கள் ஒருவராகத்தான் அறிந்து கொண்டேன். அவர் திருமுறைகளை பண்ணோடு முறையாக பாடுவதால் அங்கு பங்கு பெற்றவர்களும் அவரை பார்த்து அப்படி பாடுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் 2006ஆம் ஆண்டில் ஆரம்பித்த திருமுறை முற்றோதல் பாராயணம் இன்று வரை தவறாது நடந்து கொண்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து உலக சைவ பேரவை இந்தியாவில் அமைந்துள்ள திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலம் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்புகளை ஆதீனத்திலிருந்து ஆசிரியர் ஒருவரை வருவித்து 4 மாதங்கள் வகுப்புகளை நடாத்தி இருந்தது. அந்த வகுப்புகளில் அம்மா அவர்கள் ஒரு வகுப்புகளையாவது தவறவிடாது கலந்து கொண்டு பரீட்சை எழுதி சிறப்பான பெறுபேறுகளை பெற்றுக்கொண்டார். அவரின் பெறுபேறுகளுக்கு அமைய அவருக்கு திருவாவூரை ஆதீன முதல்வர் சித்தாந்த ரத்தினம் என்னும் பட்டத்தை வழங்கியிருந்தார்கள். இந்தியாவில் சைவ சித்தாந்தத்துக்கு சித்தாந்த ரத்தினம் பட்டத்தை வழங்கும் ஒரு ஆதீனம் திருவாவூரை ஆதீனம் மட்டுமே என்பதை இங்கு குறிப்பிடத்தக்கது. அம்மா அவர்கள் எப்போதும் சிவசிந்தனையுடன் வாழ்ந்து வந்தார். முகத்தில் எந்த நேரமும் அழகான சிரிப்பும் பட்டையான திருநீட்டு பூச்சும் சந்தன பொட்டும் அவரது தோற்றம். அவர் தொடர்ந்து பல வாரங்களாக இங்கு ஒளிபரப்பப்பட்ட இன்பத் தமிழ் வானொலியில் சைவ நச்சிந்தனை கூறுவார். அப்போது நாயன்மார்களது வாழ்க்கை வரலாறுகளையும் சிவத்தலங்களின் சிறப்பை பற்றியும் பேசுவார். அவரது இனிமையான ஆறுதலான பேச்சு கேட்போர் அனைவரினதும் கவனத்தையும் ஈர்த்துக்கொள்ளும் தன்மை உடையது. அவருக்கு என்னால் செய்த உதவி என்றால் அவர் கேட்கும்போது அவருக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்தது மட்டும்தான். அதாவது நாங்கள் போகும்போது அம்மாவுக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுப்போம், நாங்கள் போகாட்டிக்கு அம்மா கேட்பதில்லை. அவர் சில சமயங்களில் முருகன் கோயிலில் நடைபெறும் ஆன்மீக சொற்பொழிவு அல்லது திருமணமுற்றுவதல் நிகழ்வு சைவ சித்தாந்த வகுப்புகள் ஆகியவற்றுக்கு செல்வதைத்தான் டிரான்ஸ்போர்ட் கேட்பார். என்னால் முடியும் வரை அந்த உதவியை செய்ய தவறியதில்லை. அவரோடு தொடர்பு கடந்த சில ஆண்டுகளாக இல்லாமல் இருந்தது. அவரது பிள்ளைகள் வேறு மாநிலத்துக்கு சென்றதாலும் இப்படியான நிகழ்வுகளில் அவரால் பங்கு பெற்ற முடியாமல் இருந்திருக்கலாம். 2-3 வருடங்களுக்கு முன்னர் அம்மா தனது மகளுடன் செட்முடியன் கோயிலுக்கு வீல் சேரில் வந்திருந்தார். அவரை என்னால் அடையாளம் காண முடியாமல் போய்விட்டது. ஆனால் அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டார். அவர் தனது மகளுடன் வந்தபடியால் என்னால் ஊகித்து அறிந்து கொண்டேன். அவர் சுகம் விசாரித்துக் கொண்டதுடன் உலக சைவ பேரவை நடாத்தும் வகுப்புகளை பற்றியும் பேசிக்கொண்டார். அம்மா அவர்கள் சிவபதம் அடைந்தது எனக்கு சில நாட்களுக்கு பின்னர் தான் உமா ஆதீஸ்வரன் அம்மா மூலம் தெரிய வந்தது. அப்போது அம்மா அவர்கள் சைவ சமயத்தில் ஈடுபட்ட
அக்கறைதான் என் நினைவுக்கு வந்தது. அம்மாவின் ஆத்மா சாந்தியடைய என் மனதார வேண்டிக் கொண்டேன். அச்செய்தியை தெரியப்படுத்திய உமா அம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகள். இன்று அம்மாவை நினைவு கூர்ந்து நடைபெற்ற பிரார்த்தனை அம்மாவின் ஆத்மா எல்லாம் வல்ல தில்லக்கூத்த பெருமானின் திருப்பாதங்களை அடைந்து சாந்தி அடைய வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். ஓம் சாந்தி. திருச்சிட்டம்பலம். அப்பமா நல்ல ஸ்ட்ராங்கான பயம் என்ற வார்த்தையே அவருக்கு தெரியாது. அது மாதிரி எங்களுக்கு நிறைய கதைகள் இருக்கு சொல்றதுக்கு. அது இப்ப சொல்றதுக்கு மாதனையும் சீரனும் அழைக்கின்றேன். With only a small torch, Amma was walking back home after visiting their uncle's place. On her way, a snake bit her. But instead of panicking, she immediately tore a piece of her sari and tied it tightly around her ankle to stop the poison from spreading. Then, she calmly walked over a kilometre back to his house. Not wanting to scare Uncle's pregnant wife, she quietly called him, asking for a blade to cut the bite, and then let him take her to the hospital. And our Amma, just hearing the word snake is enough to make her faint. Back then, there was a notorious man called Chatti. Nickname is Kala Chatti. Everyone, kids and adults, feared him. He was tall, well-built, and very abusive, especially towards women. One day, he broke into Amama's weaving center, stole a large piece of fabric, and sold it. But Amama wasn't one to stay silent. Over the next few days, she hid and watched until she caught him entering the center again. Without hesitation, she locked him inside and went straight to the police, something unheard for a woman to do in those days. She didn't stop there. She even tracked down where he had sold the stolen fabric and proved in court that it matched the material from her center. He was jailed. Years later, he was then released during the Kuplan Vinayaka Temple festival. People whispered, "He's back." My Amma was just a little girl then and was terrified when she saw him. But that moment, Amma stepped out of the temple and he ran and hid. She simply said, "Enna Chatti, Tirumbu Jailuku Pohanama, Inga Iranda Kediapo." He never returned after that. Here's another story that shows Amama's bravery. It was during fasting time, and Vicky Mama was just 2 years old when they returned from the temple. Amama wanted to quickly finish cooking before heading back to work. But while drawing water from the well, she accidentally fell in. The well was deep, and the neighbors quickly gathered to throw her a rope. However, Amama noticed Vicky Mama near the edge of the wall and started screaming, "Yavada Pillai Padakapungo." But with all the commotion, no one heard her. Amama refused to climb up until someone made sure Vicky Mama was safe. Here's another incident. When Vicky Mama was around 1 or 2 years old, while climbing up Katir Kamam, he didn't want to be carried. Both Amama and Vicky Mama lost their balance and rolled down the mountain. Miraculously, a small patch of grass saved them. Despite this, Amama climbed back up and completed the prayers. எல்லோருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தில் அம்மாவை நினைவு கூறுவதற்கு ஏதோ மனம் உந்தியபடியால் வாசியிடம் கேட்டேன் 2 நிமிடங்கள் அம்மாவை பற்றி கதைக்க வேண்டும் என்று. எனது சகோதரியை அம்மாவின் மூத்த மகன் திருமணம் செய்ததால் தான் எமது உறவு ஆரம்பித்தது. மாமி என்று அழைக்க வேண்டிய நான் ஏன் அம்மா என்று அழைத்தேன் என்று இன்று வரை எனக்கு தெரியாது. அன்று முதல் கொண்டு அம்மா அம்மா என்றே அழைத்து கொண்டிருப்பேன். 98ஆம் ஆண்டு என்னுடைய பெற்றோர் இருவரும் 4 மாத இடைவெளியில் இறந்தபோது யாரும் அம்மா என்று அழைக்க யாரும் இல்லை என்ற அந்த வறுமையை எனக்கு தராமல் அந்த பெயர் கொண்டு எனக்கு துணையாக இருந்தவர் அம்மா. எப்பொழுதும் என்ன தேவையோ, எந்த அறிவுரை தேவையோ, எப்போ கேட்டாலும் தகுந்த அறிவுரையை தரக்கூடிய ஒரு தாயாக என்னது அம்மா இல்லாத இடத்தில் எனக்கு தேவையான அறிவுரையை தந்து கொண்டிருந்தவர் அம்மா. அவருடைய 2 விவரங்களை சொல்லி நான் அவர் எவ்வாறு என்னுள்ளே
நிலைத்து நிற்கின்றார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 96, 97ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். நாங்கள் அப்பொழுது குடிபெயர்ந்து இங்கே வந்து எமது வாழ்க்கையை ஆரம்பித்த காலம். சத்யவான் சாவித்ரி நாடகம், கூத்து நாடகம் மேடையேற்றப்பட போகிறது. அப்பொழுது எனக்கும் அந்த கூத்திலே பங்கு பெற்றும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதிலே சத்யவானின் தந்தை தாயில் அரசியாக, கண்ணிழந்த தாயாக, காட்டிற்கு அனுப்பப்பட்ட அரசனும் அரசியுமாக நடிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அரசியாக வலிக்கிற வேணும். ஆனால் அது காட்டிற்கு போகும் அந்த காட்சியிலே மிகவும் பகட்டான சீலையும் அணிய முடியாது. என்னிடமோ அதற்கேற்ற சீலை இல்லை. இனி அரசிக்கேற்ற ஒரு காஞ்சிபுரம் சீலையும் கட்ட வேண்டும் என்று ஒழுங்கமைப்பாளர் சொல்லிவிட்டார். எங்கே போகுது, அம்மாவுடன் தான் இருந்து கதைத்த பொழுது அம்மா சொன்னார், கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அறைக்குள்ள போனவா திரும்பி வந்தா கையில் ஒரு சீலையை தந்தா, நல்ல வடிவான ஒரு மரூன் கலர் சாரி, நல்ல அளவான பார்டர், இது நல்லா இருக்கும், நீ இதை கட்டு, இதுதான் இந்த பாத்திரத்துக்கு நல்ல இது. அந்த சீலை லேபல் கலட்டவில்லை, அப்படியே புதிதாக வந்த காஞ்சிபுரம் சாரி. எனக்கு அம்மா இது புதுச்சீலை அம்மா, இதெல்லாம் நாடகத்துக்கு கட்டக்கூடாது, நீங்கள் வையுங்கோ, நான் வேறு எதுவும் பார்க்குறேன். இல்லை, இது நீ கட்டுற, நீ தான் கொண்டே கட்டு, இதுதான். கடைசியாக அவாவின் வற்புறுத்தலுக்கேற்ப அந்த சீலையை நான் கட்டி நாடகம் ஏறிய போது மனதிலே இதைவிட ஒரு தாயாக, என்னுடைய தாய் இல்லாத இடத்தில் அந்த தாய் செய்த அந்த உதவியை நான் என்றும் மறக்க முடியாது. அது முதலாவது. மற்றது அம்மாவின் தெளிவான பன்னிசை அறிவு. அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்வதாக இருந்தால், எனது குழந்தைகளுக்கு சிறு வயதில் தேவாரங்கள், திருவாசகங்களை பன்னிசை வகுப்பிலே படித்த பின் வந்து நானும் வீட்டிலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருப்பேன். அம்மா அவர்கள் சகஜமாக வீட்டே வருவார்கள், போவார்கள். அதே போல் நாங்களும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு செல்வோம். அங்கே அவர்கள் எப்பொழுதும் இன்றைக்கு என்ன பாடின, என்ன படித்த எல்லாம் கேட்பா. இவர்கள் எங்களோட சின்ன பிள்ளைகள் தானே, நல்லா பாடி இவர்களும் ஆர்வமாக பாடி காட்டுவார்கள். அந்த வகையிலே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்ற அந்த திருவாசகத்தை அவர்கள் பாடிய விதம், அவர் உடனே மறைத்து நிப்பாட்டி சொன்னார், அந்த 3வது வரியை ஒருக்கா திருப்பி பாடுங்க என்றார். அதாவது, கூனாகி யானெனதன் ரகரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று அது முடியுது. அவர் சொன்னார், அது மிகவும் தவறு. நீங்கள் சந்தத்துக்காக, இசைக்காக அதை பிரிக்காதீர்கள். அது கூத்தாட்டு வானாகி அல்ல, கூத்தாட்டுவான். கூத்தாட்டுவான் என்றது சிவபெருமான். அந்த கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே அப்படி சொல்லிக் கொடுவித்தி, அதுதான் சரியான முறையில் பன்னிசை பாடும் வழக்கம் என்று அன்று தொடங்கியது. இன்று வரை நான் பாடும்போது அம்மாவை நினைந்து கொண்டே இருப்பேன். இப்படியொரு தவறை சுட்டி காட்டுவதற்கு எல்லோராலும் முடியாது. சில பேர் தவறென்று தெரிந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு எந்த அப்பா வீண் வம்பு, அவர்கள் இன்னொருவரிடம் படிக்கிறார், அதை நான் குழப்பக்கூடாதுன்ட்டு பேசாமல் இருப்பார்கள். ஆனால் அம்மா அப்படி இருக்க மாட்டார். அவர் தவறை தவறென்று சுட்டிக்காட்ட தயங்காத ஒருவர். எத்தனையோ விட இது ஒரு உதாரணமாகத்தான் நான் சொன்னேன். அம்மா இந்த மாநிலத்தை விட்டு இறுதியாக டவுன்சிலுக்கு பயணம் போகின்ற அந்த இறுதி நாள், நாம் குழந்தைகளோடு அவர்கள் இளம் வாலிபர்கள், அவர்கள் எப்பொழுதும் அம்மம்மா, நான் அம்மான்றதும் அவர்களும் அம்மம்மாவை ஆக்கிவிட்டார்கள். அம்மா அம்மா என்றே அழைத்து வந்தார்கள்.
அம்மம்மா பயணம் செல்லும் நாள் எல்லோரும் அவரது சீனியர் லிவிங் அவருடைய அக்கமடேஷனில் வாசுவின் பிள்ளைகள் சாந்தனின் பிள்ளைகள் யார் யார் சந்திக்க முடியுமோ எல்லோரும் ஒன்றாகி நின்று அம்மாவோடு இருந்து கன நேரமாக, அப்பொழுது கோவிட் காலம், உள்ளே செல்ல முடியாது, வெளியிலே அழைத்திருந்து அம்மாவோடு நிறைய கதைகளை சொல்லி படியாக கதைத்து கொண்டிருந்த போது சொன்னார், நான் இப்பொழுது பிளேனில் போகிறேன், நாளைக்கு நான் இப்படியே பார் யூகே பயணம் செல்வேன், அமெரிக்காவும் சென்று மகனை பார்ப்பேன் என்ற அந்த தன்னம்பிக்கையுடன் தான் அவர் சென்றார். ஆனால் எமக்கு அவருடைய உடல்நிலை அதற்கு இடம் கொடாது என்பது எமக்கு தெரியும். ஆனால் அம்மாவுடைய அந்த வைராக்கியம் எங்களிடம் இருக்கா என்று கேட்டால் இல்லை. நாம் அப்படி ஒரு எமது உடல்நிலை சோர்வடைந்தால் நாம் மனதாலேயே சோர்வடைந்து விடுவோம். அம்மா இறுதி வரை சோர்வடையவில்லை. அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்வேன். அம்மா இறுதி மூச்சு விடும் அந்த கடைசி 3 நாட்கள் அவருடைய சென்று டவுன்சிலில் கூட நிற்க வாய்ப்பு தந்த இறைவனுக்கு, எனது தாய்க்கு நான் அதை செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் தாய்க்கு இணையாக கடந்த 27 வருடங்கள் எனக்கு அம்மாவாக இருந்த அம்மாவுக்கு அந்த கடமையை செய்ய கிடைத்தது எனது பாக்கியம் என்று நினைக்கிறேன். நன்றி அம்மா. வணக்கம். அம்மாவை பற்றி பேசுகிறதா இல்லையான்ற ஒரே குழப்பம். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சந்தர்ப்பத்தை விட்டால் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா தெரியாது. எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அம்மா சரியான பிரேவ் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பொய்ன்றது அவன் வாயில் வராது. பிரேவ் என்றால் கல்லனையும் அடிப்பா, எல்லாம் செய்வா. இவையல் சொன்ன மாதமசீரம் சொன்ன மாதிரி பாம்புக்கும் இதண்டுவா. இப்போ ரீசெண்டாக உமன்ஸ் டே வந்தது. அப்போ வரும்போது எங்களோட குடும்பத்தில் அம்மா தான் இந்த உமன்ஸ் டேக்கு மிகவும் ஏற்ற ஆளுண்டு நான் நம்பினேன். ஏனென்றா அம்மா எப்பவும் எனக்கு சொல்கிறவா, எனக்கு மட்டுமில்லை நிறைய பேருக்கு சொல்கிறவா, பெண்கள் எல்லாம் தன்னை சொந்த காலில் நிற்கணும், படிக்கணும், வேலை செய்யணும், காரோட தெரியணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். யாருக்கும் என்னவும் எப்பவும் வரலாம், ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இண்டிபெண்டாக இருக்க தெரிஞ்சிருக்கணும் என்று சொல்லுவாள். அவள் சின்ன வயசுலேருந்து பல இன்னல்களை கண்டவா. 12 வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது அவனுடைய அம்மா வளர்ந்த பள்ளிக்கூடம் போகக்கூடாதுன்ட்டு மறைச்சிட்டான். ஆனால் அம்மா அழுது போராடி 1-2 இயர் கேப்புக்கு பிறகு திரும்பவும் அதே ஸ்கூலில் அவள் தான் பெரிய ஸ்டூடெண்ட், ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் படித்து முடித்தவா. படித்து கொண்டு இருக்கும்போதே பேரலாக மியூசிக்கும் படித்து அவளுக்கு உங்களை எல்லாருக்கும் தெரியும், அவள் தமிழ் சமயம் என்றதோட கணிதத்திலையும் அவளுக்கு நல்லா ஆற்றல் இருந்தது. படித்து முடித்த பிறகு அவளுக்கு நல்ல வேலை ஆஃபர்ஸ் வந்தது. ஆனால் அவன் கொள்கைகள் சிலதுகளுக்கு முரண்பட்டதுன்றபடியாக அதுகளை ஏற்றுக்கொள்ளாமல் குப்லான் என்ற ஊரில் வீவிங் சென்டர் ஒன்றை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது அவள் ஏர்லி 20s அதை அக்செப்ட் பண்ணிட்டு குப்லானுக்கு போனவா. அந்த கிராமத்தில் பெண்களை வேலைக்கு விடுகிறது குறைவு, பெருசாக விடுறதில்லை. அப்போ அம்மாவுக்கு அது ஒரு சேலஞ்ச். அங்கே போய் ஒவ்வொரு பேரண்ட்ஸாக கன்வின்ஸ் பண்ணி பொம்பளை பிள்ளைகளுக்கு வேலை முக்கியம், அதில் சொந்த காலில் நிற்கணும், அதை வேலை செய்தால் அவங்களோட குடும்பம் வறுமையிலிருந்து செழிக்கும், அவைன்ற பாதுகாப்புக்கு நான் கேரண்டி என்று அவாவே ஒரு யங்கில் இருந்து நிறைய பேருக்கு கன்வின்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் கேர்ள்ஸை ட்ரெயின் பண்ணினவா. அவைன்ற ஃபேமிலி வெல் ஆஃப் ஆக இவென்ச்சுவலி வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகி அடுத்தடுத்த ஊர்கள் ஊரங்குனை அங்கே இருந்தெல்லாம் ஆட்கள் ஜாப் ஆஃபருக்கு அம்மாட்ட கேட்டு அட் அ டைம் அம்மா 2-3 சென்டர்ஸை மேனேஜ் பண்ணினவா. அது மட்டும் இல்லை, அவனோட இன்ட்ரெஸ்டால் அவள் டிசைனிங் தன் ஓன் சாரி பெட்ஷீட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணினவா. அதுக்கு அந்த காலத்தில் எல்லாம் டெக்னாலஜி இல்லை, எல்லாம் மேனுவல் கால்குலேஷன்ஸ் தான். த்ரெட் இத்தனை கவுண்ட் இருக்கணும், இந்த கலர் போட்டால் தானே இந்த டிசைன் வரும்ன்ட்டு அதெல்லாம் அவள் கால்குலேட் பண்ணி ஓனாக டிசைன் பண்ணி இதண்டு அப்படியே அவள் அக்கௌண்டிங்குக்கு டெக்ஸ்டைல் யூனியனில் ஒர்க் பண்ணினவா.
அம்மா வந்து பெண்களுக்கு மட்டும் ஊக்குவித்தவான்னு சொல்ல மாட்டேன். அப்பாவை கூட மேரி பண்ணிட்டு அப்பாவை ஓன் பிஸ்னஸ் தொடங்கணும்ட்டு என்கரேஜ் பண்ணினவா. இதில் ஹாஃப் த பீப்புளுக்கு தெரியும், அப்பா வந்து டிசேபிள் பர்சன். 5 வயசுலேயே அப்பாவுக்கு போலியோ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை அவள் மேரி பண்ணி அவர் ஓன் பிஸ்னஸ் தொடங்கணும்ட்டு என்கரேஜ் பண்ணி அப்பா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக வந்ததுக்கு நிச்சயமாக அம்மாண்ட பங்கும் உண்டு. அஃப்கோர்ஸ் அப்பாண்ட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. அப்படி சொல்லும்போது அம்மா குப்லானுக்கு மூவ் பண்ணி அவன் ஒன்று விட்ட மாமா ஒரு ஆள் ராஜா மாமாவை விசிட் பண்ணும்போது அங்கே வெளியில் வயலின் மியூசிக் கேட்டது. அதை அவன் வெளியில் இருந்தே ரசித்து அந்த பாட்டு கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறாள். கேட்ட பிறகு பூரண மாமிகிட்ட கேட்டால், மாமி ரேடியோவில் நல்ல மியூசிக் போகுது, உங்களோட ரேடியோவை நான் பொரோ பண்ணலாமா டே டைமில் ரீடிங் சென்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு? என்ற மாமி சிரிச்சுட்டு சொன்னால், அது ரேடியோ இல்லை, என் தம்பி திருநாவுக்கரசு தான் வயலின் வாசிக்கிறாருன்ட்டு. ஸோ அப்படித்தான் அம்மா அப்பாண்ட ஸ்டோரி தொடங்கினது. அப்பா வந்து வயலின் லேர்ன் பண்ணினது ஒரு குருகுல கல்வி மாதிரி அங்கே இருந்து தான் படித்தது. அதாலேயே அப்பாவும் வெஜிடேரியன் சின்ன வயசுலேருந்து. அம்மாவும் சின்ன வயசு 10 வயசில் தான் வெஜிடேரியனாக மாறினவா. அது எப்படி மாறினவான்ட்டா, 10 வயசில் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு கவிதை ஒன்று ஆசிரியர் படிச்சிருக்கிறார். அந்த கவிதையில் வந்து ஒரு ஆடை வந்து வேள்விக்கு கொண்டு போகினேன். அப்போ பொட்டு வச்சு மாலை போட்டு மேளதாளங்களோட கொண்டு போகும்போது அந்த ஆர்ட்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஆடு நிற்குது, ஆஹா மாலை போட்டுட்டாங்க, பொட்டு வச்சுட்டாங்க, எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் அதுக்கு தெரியாது அது சாக போகுதுன்ட்டு. அண்டையிலேருந்து அம்மா வந்து வீட்டில் சொன்னால், நான் இனிமேல் மாம்சம் தொட மாட்டேன், வெஜிடேரியன் இருப்பேன்ட்டு. அண்டையிலேருந்து அம்மா வெஜிடேரியன், நாங்களும் வெஜிடேரியன். அந்த ஒரு வெஜிடேரியன் இதால் எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சது. திருமுருக கிருபானந்த வாரியார் எங்களோட வீட்டை வந்து சாப்பிட முடிஞ்சது. அப்பா வந்து எங்களோட ஊர் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் திருவிழா, எங்களோட திருவிழாக்கு கிருபானந்த வாரியார் சாமியில் பேசுகிறதுக்கு அழைச்சிருந்தார். அப்போ அங்கே இருந்தவியல் யாரோ வாரியார் சாமிக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களோட குடும்பம் வெஜிடேரியன்ட்டு. அதனாலேயே அவர் வந்து எங்களோட வீட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ஓமென்று சொல்லி வீட்டை வந்தபோது உண்மையிൻ്റെ அப்பா சாந்தனா தான் அவருக்கு பாத பூசை இட்டு அந்த பாக்கியம் எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சது இந்த வெஜிடேரியன் ஒரு இதால் தான். அம்மா வந்து பிள்ளைகளுக்கு நிறைய சாக்ரிஃபை பண்ணியிருக்கிறா. முக்கியமாக எனக்கு, நானும் அம்மாவும் கூடுதலாக இந்தியாவில் இங்கெல்லாம் தனியாக இருந்திருக்கிறோம். 3 பாய்ஸுக்கு பிறந்த நான் ஒரு கேர்ள். அம்மாவுக்கு பரதநாட்டியம் சங்கீதத்தில் சரியான ஆர்வம். பரதநாட்டியம் அவள் பழக முடியல. ஆனால் மேடையில் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆடும்போது அவள் பக்கப்பாட்டு பாடி இருக்கிறாள். ஸோ தனக்கு முடியாதது எல்லாத்தையும் எனக்கு வழங்கலாம்னு அவள் நினைச்சு 4 வயசில் வீரசிங்கம் ஹாலில் சின்னஞ்சிறு கண்ணன் என்று நான் மேடை ஏறி ஆடினேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். மியூசிக் டான்ஸ் என்று அம்மா அனுப்பினவா. ட்ரை பண்ணி ரெகுலராக போக பார்த்தேன், ஆனால் முடியல, என்னோ தெரியல. எனக்கு அந்த டைமில் அதுகளில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு பதிலாக கௌரி தான் எங்களோட குடும்பத்தில் மியூசிக்கை நல்லா படித்தவா. அண்ணாவியலுக்கு நேச்சுரலாக குரல் வரும். அப்படி இருக்கும்போது வீணையாதல் பழகுன்ட்டு வர்ணகுலசிங்க மாஸ்டரும் வீட்டை வந்தார். ஃபர்ஸ்ட் டே கிளாஸோட நான் சொல்லிட்டேன், எனக்கு அப்பா மாதிரி வயலின் தான் வாசிக்க விருப்பம், வீணை வாசிக்க விருப்பம் இல்லைன்னு ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி அதையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்தியாவுக்கு போன பிறகு அம்மா வயலின் வாங்கி ஒரு டீச்சரை அரேஞ்ச் பண்ணிட்டார். டீச்சர் வந்து எவ்ரி வீக் வருவார். வந்து ஒரே சரிகம தான், அந்த சரளி வரிசை 10
ஒவ்வொரு ராகத்திலையும் சொல்லி தருவார். அந்த ஃபிங்கர் ஃபவுண்டேஷன் பெட்டராக இருக்கணும்ன்றதுக்காண்டி இஸ் அ வெரி குட் டீச்சர். ஆனால் ஸ்டூடெண்ட் தான் பேட். அப்போ ஃபவுண்டேஷன் ஒழுங்காக இருக்கணுமென்று சொல்லித்தர நான் இந்தியாவில் 10 வயசில் படங்கள் பார்த்து வளர்ந்த நான் 3 கிளாஸ் வயலின் போன உடனே இளையராஜா அந்த மியூசிக் புண்ணு மன்னன் மாதிரி நானும் வாசிக்க போகிறேன்னு நினச்சா சரிகமாவிலேயே நான் 3 மாதம் இருந்துட்டேன். அதனால் அம்மாவுக்கு நான் அகெயின் ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னேன். என் 10ஆம் வகுப்பு எக்ஸாமோட கிளாஷ் பண்ணது என் படிக்கல அதுண்டு அதையும் கோவிந்தா போட்டு நிப்பாட்டிட்டேன். அம்மாவுக்கு அதுக்கு பிறகு தெரிஞ்சிட்டது ஓகே தன் இன்ட்ரெஸ்டை செலுத்திலாதுன்ட்டு. அதுக்கு பிறகு அம்மா வந்து எங்களுடைய சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸை என்ஜாய் பண்ண தொடங்கினான். அம்மா வந்து சின்ன வயசில் சரியான ஸ்ட்ரிக்ட். ஆனால் 15 இயர்ஸில் எனக்கு ஃப்ரீடம் தந்து நான் என்னத்தை சொன்னாலும் அதை லிசன் பண்ணி கேட்டு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தாள். அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது சின்னதாக பாஸ் பண்ணினா கூட அங்கே கீழ் வீட்டு ஆன்டியாக்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணுவாள். இயர் 10 இயர் 12 பப்ளிக் எக்ஸாம் போது நாங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் டியூஷன் மாஸ்டர் இருந்தவர். அவர் வந்து இரவு 12 மணி வரைக்கும் எங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பார். நான் அங்கே போயிட்டு கிளாஸ் முடித்து வரணும், அடுத்த ஸ்ட்ரீட் தான், அவ்வளோ தூரம் இல்லை. அப்படி இருந்தும் அம்மா வந்து அங்கே டியூஷன் சென்டரில் வெயிட் பண்ணுவாள். அப்போ எனக்கு டிப்பிக்கல் டீனேஜர், நான் அம்மாட்ட சண்டை பிடிப்பேன் வீட்டை போய். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறேன், நீங்கள் வந்து என்ன பேபி சிட்டர் மாதிரி இருக்கிறீங்க, வர வேண்டாம்ட்டு. ஆனால் அம்மா அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன். நான் வந்து அமைதியத்தானே இருக்கிறேன். அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு இது என்ற பாதுகாப்பு. ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்குறேன், பாதுகாப்பாக இருக்கணும், கண்டபடி ஊர்கள் கதைக்கக்கூடாதுன்ட்டு அப்படி லுக் ஆஃப்டர் பண்ணினவா. எங்கள் அண்ணா ஒரு ஆள் கையில் சூடு வாங்கி அவர் எங்களுக்கு உயிரோடு இருப்பாரா இல்லையான்ட்டு தெரியாத அந்த டைமில் எல்லாம் அம்மா வந்து கூட கோயிலோட தான் இருந்துவா. பிள்ளையார் பெருங்கத நேரம் அந்த 21 நாளும் அந்த கற்கர பிள்ளையார் கோயிலில் அந்த நந்திக்கு வச்ச அந்த பிரசாத்தோடி இருந்து கடும் விரதம் இருந்து அண்ணாவையும் சேவ் பண்ணினா எங்களையும் சேவ் பண்ணினா. பிரச்சனையில இருந்து அம்மா இறக்குறதுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னம் அம்மாவோட போய் இருந்து நான் அதிகம் கதைக்க மாட்டான். ஆனால் தேவரத்தை தொடங்கினான், பாடி முடிப்பா. அப்படி இருக்கும்போது அம்மா ஒரு 10 டேஸாக சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. அவனோட வாய்ஸ் வீக்காக தொடங்கிட்டுது. அப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வாட்டரை கொடுத்தேன், அது வெளியில் வர தொடங்கிட்டுது. அதை வைப் பண்ண சரியான ஃபெயிண்ட் வாய்ஸில் சொன்னான் தேங்க்ஸ்ன்ட்டு. உடனடியாக ஹக் பண்ணி அம்மா இதுக்கு தேங்க்ஸ்ண்டா, நான் எத்தனைக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று சொல்லி முடிக்கிறதுக்கிடையே அவன் சொன்னான் அது என் கடமை என்று. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கடமைக்கு மேலால் எங்களை எல்லாம் லுக் ஆஃப்ட் பண்ணிட்டீங்கம்மா என்று சொல்ல உண்மையாகவா என்றா. அது சரியான ஃபெயிண்ட், அந்த வாய்ஸே வர இல்லை. அதுக்கு மேலே அம்மாவால், அதுதான் என்னோட லாஸ்ட் கன்வர்சேஷன் அம்மாவோட. எங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தது கடமை என்றால் ஐ டோன்ட் நோ ஆஸ் எ டாட்டர் நான் எவ்வளோ செய்தேன்ட்டு எனக்கு தெரியல. பட் ரீசெண்டாக பிரசாந்தி வீட்டை வந்திருந்த போது தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அக்கா நீங்கள் அம்மாண்ட லவ்வை நீங்கள் ரீபே பண்ண முடியாது. தட்ஸ் ட்ரூ. ஸோ நான் அக்செப்ட் பண்ணுறேன். அவள் மாதிரி எங்களுக்கு ஒரு அன்பான ஒரு ஆள் இனி இருக்கும் கிடைப்பவா தெரியாது. பட் அவள் விரும்பினா பிள்ளையார்கிட்ட போயிடுச்சு, இறைவனடி சேர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். நன்றி. இங்கே வந்து நம்முடன் கூட்டு பிரார்த்தனைகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இன்று வர முடியாதோர் பல பேர் போனிலையும் நேரிலையும் வந்து எங்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி உணவு தந்து டிரான்ஸ்விலுக்கு நேரில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றி. அப்பமாக்கு லிஃப்ட் கொடுத்தவர்கள், நர்சிங் ஹோமில் இருக்கும் பொழுது அவரை அடிக்கடி போய் பார்த்தவர்கள்,
அவருக்கு பிடித்த கூழ் மற்றும் பல உணவுகளை வழங்கியவர்கள், போனில் அவருடன் பேசியவர்கள் மற்றும் அன்பாக இருந்த அனைவருக்கும் நன்றி. சாப்பாடு இப்ப ரெடி, ப்ளீஸ் எல்லாரும் வழிவா எடுத்து சாப்பிடுங்க. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி. கிளியே இரவு பகல் காணேனடி. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி. கிளியே இரவு பகல் காணேனடி. ஆத்மா அழியாதென்றே ஆத்மா அழியாதென்றே அன்றெனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனொடி. கிளியே ஆத்மா அழியாதென்றே அன்றெனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனொடி. கிளியே நல்லூரான் தஞ்சமேடி. கிளியே நல்லூரான் தஞ்சமேடி.